இன்றைக்கி 2024 கொஷின் பேப்பரோட கண்டினியூஷன் பார்ப்போம். போன வீடியோவில் வந்து 155 வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து 156ஓட கண்டினியூஷன் பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், சரியான விடையை தேர்வு செய்க, சூஸ் த ரைட் ஆன்சர் அமாங் த டைப் அப்படிங்கிறாங்களா. என்ன கேட்டிருக்காங்க, ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பற்றிய கீழ்கண்ட சரியான கூற்றுகளை குறிப்பிடுக அப்படிங்கிறாங்க. விச் ஆர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் ரெகுலேட்டட் மார்க்கெட் அப்படிங்கிறது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டாக இருக்குது. என்னென்னா, வேளாண் பொருட்களை அங்காடிப்படுத்தும் போது இடைத்தரகர்களால் சுரண்டப்படுவதை போக்குவதற்காக தான் என்ன பண்ணுறாங்களாம், இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க. டு எலிமினேட் த மால் ப்ராக்டிசஸ் என்கவுண்டர்ட் பை த ஃபார்மர்ஸ் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மிடில்மேன் அப்படிங்கிறது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை, எளிதில் அழியக்கூடிய வேளாண் பொருட்களான காய்கள் மற்றும் கனிகளை விற்பனை செய்ய அப்படிங்கிறாங்களா, அது வந்து தப்பு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது. ஸோ தேர்ட் பாருங்கள். தேர்டில் என்ன, டு செக்யூர் ஃபேர் ப்ரைஸ் ஃபார் ப்ரொடியூஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ், வேளாண் உற்பத்தியாளர்கள் நியாயமான விலையை தங்களின் உற்பத்திக்கு பெற. ஸோ தேர்டு கரெக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கரெக்டு, தேர்டு கரெக்டு, செகண்ட் மட்டும் தான் தப்பாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 157 பார்ப்போமா. இதில் என்ன, சரியான விடையை தேர்வு செய்வோம் அப்படிங்கிறாங்க. இதில் பாருங்கள், இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு மூணுமே கரெக்டாக தான் இருக்குது. அது என்னென்னு பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பெண்களுக்கான தேசிய ஆணையம் என்பது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு ஆகும் அப்படிங்கிறாங்க. த நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமன் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படிங்கிறாங்க. இது கரெக்டு தான். ஓகேவா. நீங்கள் வந்து தமிழ் மீடியமாக இருந்தாலும் அந்த NCWன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன், அதை படிச்சுக்கோங்க. ஏன்னா என்ன கொடுக்குறாங்கன்னா, இப்போலாம் அப்ரிவேஷன் கொடுக்குறாங்க. NCWன்னு சொல்லி கொடுத்துட்டு அதை வந்து இந்த பக்கம் மேட்ச் த ஃபாலோவிங் அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த பக்கம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கோங்க ஒன்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. பெண்களுக்கான தேசிய ஆணையம் என்பது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு ஆகும் அப்படிங்கிறது கரெக்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். NCW என்ன சொன்னால், நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் சொன்னேன்னா, இந்த அமைப்பு 1992 நிறுவப்பட்டது அப்படிங்கிறாங்க. இதுவுமே கரெக்டு தான். ஓகேவா. NCW வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் 1992. அப்போ விமன்ஸ், அதாவது நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் அப்படிங்கிறது எப்போ உருவாக்கியிருக்காங்க, 1992 உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்டு பாருங்கள். இந்த ஆணையம் ராஷ்ட்ரிய மகிழா என்னும் மாத செய்தி மடலை வெளியிடுகிறது அப்படிங்கிறாங்க. திஸ் கமிஷன் பப்ளிஷஸ் மந்த்லி நியூஸ் லெட்டர் ராஷ்ட்ர மகிழா அப்படிங்கிறாங்க. இதுவுமே கரெக்டாக இருக்குது. ஓகேவா. அந்த நியூஸ் பேப்பரோட நேமை பார்த்துக்கோங்க, ராஷ்ட்ரிய மகிழாமா, ராஷ்ட்ரிய மகிழா. ஓகேவா. இது வந்து ஒரு மாத செய்தி மடல், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இல்லைனா வார மடல்னு கூட கொடுத்தா சான்ஸ் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் டைப்பில் வார செய்தி மடல் கொடுக்கலாம், இல்லை வந்து தினசரி செய்தி மடல்னு கொடுக்கலாம். ஆனால் வந்து இது என்னது, மாத செய்தி மடல், மந்த்லி நியூஸ் லெட்டர். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 1, 2 and 3 ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட்டு 158 என்ன கேட்டிருக்காங்கன்னா, பின் வருவனவற்றில் சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கங்கள் எவை அப்படிங்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, திராவிட சமுதாயத்தினை உண்மையான பகுத்தறிவு கொண்டதாக மாற்றும் வகையில் சீர்திருத்தம் செய்தல் அப்படிங்கிறாங்க. இது கரெக்டு தான். ரீஃபார்மிங் டிராவிடியன் சொசைட்டி டு மேக் இட் ட்ரூலி ரேஷனல் அப்படிங்கிறது. இதுவுமே வந்து சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கங்கள் தான். சுயமரியாதை இயக்கத்தோட தலைவர் யார் உருவாக்குனா, பெரியார், தந்தை பெரியார் அவர்கள் தான் இதை வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பழங்கால தமிழ் நாகரிகங்களை திராவிடர்களுக்கு கற்பித்தல், டீச்சிங் அபவுட் ஏன்ஷியன்ட் தமிழ் சிவிலைசேஷன் டு டிராவிடியன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து சுயமரியாதை அந்த இயக்கத்தோட நோக்கங்கள்ங்கிறாங்க. கரெக்டு தான். தேர்டு ஃபோர்த்தும் தப்பாக இருக்குது. தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க, மூட நம்பிக்கைகளை கடைபிடித்தலை அனுமதித்தல்னு கொடுக்குறாங்க. அனுமதித்தல் கிடையாது. ஸோ அது தப்பு. ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க, சமூகம் மற்றும் கலாச்சார மேலாதிக்கத்தினை தழுவுதல்ங்கிறாங்க. மேலாது தழுவக்கூடாது. ஓகேவா. ஸோ தேர்டும் ஃபோர்த்து தப்பாக இருக்குது. 1, 2 மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 159 பாருங்கள். இது வந்து அசோசியன் ரீசன் டைப், கூற்று காரணம் டைப்புன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, கூற்றில் வந்து வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டின் முக்கிய நீர் ஆதாரமாகும் அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக என்னென்னா, நமக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் ஒன்று இருக்குது, நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஒன்று இருக்குது, 2 டைப் இருக்குது. அதில் வந்து தென்மேற்கு பருவமழை இருக்குல்ல, அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரிய பயன் வந்து கொடுக்காது. ஓகேவா. தென்மேற்கு பருவமழைனா சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது நமக்கு வந்து பெரிய பயன் கொடுக்காது தமிழ்நாட்டுக்கு. இதுவே வடகிழக்கு பருவமழை நார்த் ஈஸ்ட் மான்சூன் கொடுத்துருக்காங்க கொஷினில், இதுதான் தமிழ்நாட்டுக்கு பயனை கொடுக்கும். ஓகேவா. ஸோ கூற்று வந்து கரெக்டாக தான் இருக்குது. இது காரணம் பாருங்களேன்,
தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழைக்கான காலம் செப்டம்பர் முதல் நவம்பர் வரைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பாக இருக்குது. செப்டம்பர்லேருந்து நவம்பர் கிடையாது, அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும். ஓகேவா? அந்த காலகட்டம் அப்படிங்கிறது இது கிடையாது, அதை தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அசர்ஷன் கரெக்டாக இருக்குது, ரீசன் அப்படிங்கிறது தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ சி இஸ் கரெக்ட், ஏ இஸ் கரெக்ட், ஆர் இஸ் இன்கரெக்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள். 160 என்னென்னா ஹவு இம்பார்ட்டன்ட் த HDI இஸ் பிகாஸ் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. மனித வளர்ச்சி குறியீடு எதனால் முக்கியமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? சி ஆப்ஷன் பாருங்கள். இதில் ஆயுட்காலம், கல்வி மற்றும் தனிநபர் வருமானம் அடங்கும் அப்படிங்கிறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன் அண்டு பெர் கேபிட்டா இன்கம், இதில் வந்து அடங்குங்கிறாங்க. இது தமிழில் வந்து மனித வளர்ச்சி குறியீடுன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் இங்கிலீஷில் வந்து வெறும் HDI மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு டெஃபினேஷன் என்னென்னா எழுதியிருக்கேன் பாருங்கள், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். என்னது? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத HDI அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து எதனால் முக்கியமானதான்? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஆயுட்காலம், எஜுகேஷன், கல்வி, பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம். 161 பாருங்கள். இதில் வந்து கீழ்கண்ட தொடர்களில் உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி சரியானவற்றை தேர்வு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. எது கரெக்டுன்னு மட்டும் சூஸ் பண்ணுங்கிறாங்க. இதில் 1, 2 கரெக்டாக இருக்குது. ஒன்று என்னென்னா, ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர் அப்படிங்கிறாங்க. இது கரெக்டு தான். வாலண்டியர்ஸ் ஹூ ட்ரை டு கேரி அவுட் சால்ட் சத்தியாகிரகா இன் ராமேஸ்வரம் வாஸ் அரஸ்டட் அப்படிங்கிறது கரெக்டு தான். செகண்ட் பாருங்கள், உப்பு சட்டங்களை மீறியதற்காக சிறை சென்ற முதல் பெண்மணி ருக்மணி லக்ஷ்மிபதி ஆவார் அப்படிங்கிறாங்க. அதுவுமே கரெக்டு தான். ருக்மணி லக்ஷ்மிபதி வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு பி பிரிசன்ட் ஃபார் வயலேட்டிங் த சால்ட் லாஸ் அப்படிங்கிறது கரெக்டு தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, அதுதான் தப்பாக இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு செகண்டு கரெக்டு, தேர்டு வந்து தப்பாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 162 பாருங்கள். எந்த ஆண்டு எங்கே நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டிற்கு பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க. வென் அண்ட் வேர் பெரியார் வாஸ் எலெக்டட் ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் செஷன் அப்படின்னா 1924 1924 திருவண்ணாமலை அந்த காங்கிரஸ் செஷனில் தான் அவர் என்ன பண்ணார்? பிரசிடெண்ட்டாக காங்கிரஸ் செஷனுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகேவா? அதை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இதில் பார்த்துருவோம். இங்கே சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள். 1921 தான் வந்து கள்ளுக்கடை மறியல் அப்படிங்கிறது நடந்திருக்கும். கள்ளுக்கடை மறியல் அப்படிங்கிறது 1921 நடந்திருக்கும். அதை நடத்தி வச்சவர் யார்? பெரியார் அவர்கள் தான். அதே மாதிரி 1925 1925ஆம் ஆண்டு SRM போட்டிருக்கேன்னா, SRMனா வேறு ஒன்றும் கிடையாது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், அதாவது சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து 1925 இவர் தான் ஆரம்பிச்சிருப்பார். யார்? பெரியார் தான் 1925 சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பார். டேட்டு பார்த்துக்கோங்க. 1921னா கள்ளுக்கடை மறியல், அதே மாதிரி 1925னா சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். நெக்ஸ்ட்டு இது ரொம்ப பெருசாக இருக்குது. 163 ரொம்ப பெருசாக இருக்குது. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது வந்து யார் சொன்னான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது படிக்கிறேன் பாருங்கள். மதராஸ் மாகாணமானது தமிழ் இன மக்களின் வாழ்விடமாக இருக்கிறது. அவர்களின் நாகரிகமானது ஆக தொன்மையானதும் மற்றும் அவர்களின் ஒரு பிரிவினரே யூப்ரிட்டிஸ் நதிக்கரையில் பிரம்மாண்ட நாகரிகத்தை ஏற்படுத்திய சுமேரியர்கள் என்றும் பண்டைய காலத்திய தமிழர்களின் வான சாஸ்திரம், சமய பாடல்கள், நீதிநெறிகள், சடங்குகள் மற்றும் இன்ன பிற துறைகளின் வளர்ச்சியானது அசிரிய மற்றும் பாபிலோனிய நாகரிகங்களின் அடித்தளங்களையே ஏற்படுத்தியது என்றும் மற்றும் அவர்களின் புராண இலக்கியம் பற்றிய ஆய்வே கிறித்துவ மத பைபிளின் அடிமூலமாகும். தமிழரின் மற்றொரு பிரிவினரே மலபார் கடற்கரையிலிருந்து இடம்பெயர்ந்து அதிசயமான எகிப்திய நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டனர் மற்றும் ஆரியர்களும் பல கோணங்களில் இந்த இனத்திற்கு கடன்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் தான். எவ்வளோ பெருசு கேட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம வந்து அவ்வளோ இது வந்து புக்ஸில் எங்கே இருக்குன்னு தெரில, ஆனால் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். சுவாமி விவேகானந்தர் தான் சொல்லியிருக்காரு. இது இங்கிலீஷ்லேயும் ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யார்? சுவாமி விவேகானந்தா. நெக்ஸ்ட்டு 164 என்னென்னு பாருங்கள். தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு நிறுவப்படுதலின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னது? த மேஜர் எஸ்டாப்ளிஷிங் ஆஃப் சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் வாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு நிறுவப்படுத்தலின் முக்கிய நோக்கம் என்னென்னா, பி ஆப்ஷன் பாருங்கள்,
பிராமணர் அல்லாதவர்களின் துயரங்களுக்கு குரல் கொடுக்க ஆங்கிலம், தெலுங்கு மற்றும் தமிழ் பத்திரிகைகளை வெளியிடுதல். அதுதான் வந்து ஒரு மேஜர் எய்ம். ஓகேவா, ஒரு முக்கிய நோக்கம்ங்கிறாங்க. இந்த தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்போட ஒரு முக்கிய நோக்கம்ங்கிறாங்க. சரி, இந்த சவுத் இந்தியன் லிபரல் அசோசியேஷன் இருக்குல்ல, இது வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அந்த டேட்டு பார்த்துருவோமா? 1916 நவம்பர் 20 இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு அப்படிங்கிறது 1916 நவம்பர் 20 ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சொல்கிற எல்லா டேட்டாவுமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என் வீடியோ பார்க்குறீங்கனாலே ஒரு நோட் இதுக்குன்னு போட்டுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஹிண்ட்டு சொல்லணும்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னால் ரிவைஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு அப்படிங்கிறது 1916 நவம்பர் மாதம் 20 ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த இங்கே இந்த கொஷின் ஆன்சரில் பாருங்களேன், பி ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்கன்னா, பிராமணர் அல்லாதவர்களின் துயரங்களுக்கு குரல் கொடுக்க ஆங்கிலம், தெலுங்கு, தமிழ் பத்திரிகை வெளியிடுதல்னு சொல்கிறாங்களா? அந்த பத்திரிகைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அதான் கீழே எழுதியிருக்கேன். அந்த பத்திரிகை என்னென்னா இங்கிலீஷில் வந்து ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகை வெளியிட்டாங்க. எப்போனா 1917 பிப்ரவரி மாதம் வெளியிட்டாங்க. ஓகேவா, ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகை 1917 பிப்ரவரி மாதம். இதுவே திராவிடன் அப்படிங்கிற ஒரு தமிழ் பத்திரிகை வெளியிட்டாங்க. அது வந்து 1917 ஏப்ரல் மாதம் வெளியிட்டாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஆந்திர பிரகாஷிகா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு பத்திரிகை, அது இப்போனா 1917 ஜூன் மாதம் வெளியிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பத்திரிகைகள்லாம் சவுத் இந்திய லிபரல் ஃபெடரேஷன் இதோட ஒரு பத்திரிகைகள். ஸோ அந்த தென்னிந்திய அந்த மக்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிறது எப்போ? 1916 நவம்பர் 20. 165 என்ன கேட்டிருக்காங்க? 1942 தொடங்கப்பட்ட பசுமை பிரச்சாரத்தின் நோக்கம் எவை அப்படிங்கிறாங்க. விச் இஸ் ஆர் த அப்ஜெக்டிவ் ஆஃப் அ சவுண்ட் க்ரோ மோர் ஃபுட் கேம்பெயின் ஸ்டார்டட் இன் 1942 அப்படிங்கிறாங்க. இது என்னென்னா ஃபஸ்ட் ஒன் தான் கரெக்டாக இருக்குது. பயிரிடப்படும் நிலப்பரப்பை அதிகரிக்க வேண்டும், ஒரு யூனிட் பகுதியின் விளைச்சலை அதிகரிக்க வேண்டும். டு இன்க்ரீஸ் இன் த ஏரியா ஆஃப் லேண்ட் கிராப்ட் அண்ட் த இன்க்ரீஸ் இன் ஈல்டு பெர் யூனிட் ஆஃப் ஏரியா. இதான் வந்து கரெக்டாக இருக்குது. 165க்கு வந்து ஏ தான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் 166 பார்த்துருங்க. கீழ்கண்டவற்றுள் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னா ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், அயோத்திதாசர் தான் இந்திய புத்த சபை அப்படிங்கிறது நிறுவனார். அது கரெக்டு தான். அயோத்திதாசர் இந்தியன் புத்திஸ்ட் அந்த சபையை உருவாக்குனார். இது கரெக்டு தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டாக்டர் நடேச முதலியார்னு சொல்லி கொடுத்துட்டு ஆதி திராவிட மகாஜன சங்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பாக இருக்குது. டாக்டர் நடேச முதலியார் என்ன பண்ணாங்கன்னா அடுத்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், மெட்ராஸ் யுனைடெட் லீகுங்கிறாங்களா, சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு, அதை உருவாக்குனது தான் டாக்டர் நடேச முதலியார். ஆனால் வந்து ரெண்டுமே வந்து மாற்றி உள்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் ஆரம்பித்தது தான் ஆதி திராவிட மகாஜன சபா அப்படிங்கிறது. ஸோ நடேச முதலியார் ஆரம்பித்தது சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு, இதே ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் ஆரம்பித்தது வந்து ஆதி திராவிட மகாஜன சங்கம். அதே மாதிரி ஆதி திராவிட மகாஜன சங்கம் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1893 1893. இதுவே சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிறது 1912 ஆரம்பித்தாங்க நடேச முதலியார். அவரை வந்து நடேச முதலியார்னு சொல்லுவாங்க, நடேசனார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணும். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 167 என்ன கேட்டுருவாங்க பாருங்கள். வள்ளுவர் கூறும் அறச்சிந்தனைகளின் மிக முக்கியமான நோக்கம் என்ன? மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவும். மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவும். வள்ளுவர் கூறும் அறச்சிந்தனைகளின் மிக முக்கியமான நோக்கம் என்னவா? மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவும். 168 என்ன கேட்டிருக்காங்க? இதுவுமே வந்து ஒரு திருக்குறள் ரிலேட்டட் கொஷின் தானே. ஒரு நாடு என்பது எதனை பெறாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? உருப்பசி. அந்த பசி அப்படிங்கிற அந்த ஒரு கொடுமையான விஷயத்தை வந்து அந்த நாடு அப்படிங்கிறது பெறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாடு என்பது எதனை பெறாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? உருப்பசி. நெக்ஸ்ட்டு திருக்குறள் தான். என்ன கேட்டிருக்காங்க? உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் டேஷ் எனின் அப்படிங்கிறாங்க. கோபம் எனின். உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் கோபத்தால் உள்ளத்தால் உள்ளான் கோபம் எனின். இதுவுமே திருக்குறள் கொஷின் தான். நெக்ஸ்ட்டும் திருக்குறள் தான் பாருங்கள்.
என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு. இது என்னது? இக்குறட்பா வலியுறுத்துவது என்னவா? நன்றி மறவாமை. என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு. இதுவுமே வந்து நன்றி மறவாமை தான். நெக்ஸ்ட் 171 பாருங்க. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன் வந்து பாரதியாரை சொல்லியிருப்பார். ஸோ இங்கே வந்து படுபவர் யாருன்னு தானே கேட்டிருக்காங்க கொஷினில். அப்போ பாரதியார் தான் ஆன்சர். இதே நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன். இதே யார் அழைக்கப்படுபவர்னு கேட்டாங்கன்னா பாரதியார். இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. பாரதிதாசன் பாரதியாரை பார்த்து பாடியிருக்காரு, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் பாரதியாரை சொன்னார். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் சி தான், பாரதியார். நெக்ஸ்ட் 172 பாருங்க. கோகிலத்தை நான் விடுப்பேன், கோகுலமும் காக்கை இனம் ஆகி வலியானுக்கும் அஞ்சுமே. இதில் கோகிலம் எனப்படுவது யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோகிலம் அப்படிங்கிறது எதை குறிப்பிட்டிருக்காங்க இந்த கொஷினில் அப்படின்னா குக்கு, அதாவது குயில் அப்படிங்கிறது தான் வந்து கோகிலம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 173 பாருங்க. செம்புல பெயல் நீர் என்ற சொற்றொடர் யாருடைய அன்பிற்கு உவமையாக குறுந்தொகையில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா தலைவி தலைவன். இந்த செம்புல பெயல் நீர் போல என்னது? ஒரு சினிமா பாட்டம் வந்திருக்கும் தெரியுமா? இந்த குறுந்தொகையிலேருந்து தான் இந்த சினிமா பாட்டை எடுத்திருப்பாங்க. ஸோ செம்புல பெயல் நீர் என்ற சொற்றொடர் யாருடைய அன்பிற்கு உவமையாக குறுந்தொகையில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா தலைவன் தலைவி. இல்லை சப்போஸ் வர எக்ஸாம்ஸில் இப்படின்னு கேட்கலாம், என்னென்னா செம்புல பெயல் நீர் போல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இது எந்த செய்யுள்ள இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். 174 என்னன்னா வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்ற குறளின் பொருள் என்ன? இது திருக்குறள் ரிலேட்டட் கொஷின். வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்ற குறளின் பொருள் என்ன அப்படின்னா முறை செய்யாத மன்னன் வழிப்பறி செய்யும் கல்வனை போன்றவன் அப்படிங்கிறது. முறை செய்யாத மன்னன் வழிப்பறி செய்யும் கல்வனை போன்றவன் அப்படிங்கிறதா இந்த கொஷனுக்கு ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு 175 என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங். ஒரு பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொருத்தவங்க பேர் கொடுத்துட்டு இந்த பக்கம் அவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து வரலாற்றாளரா இல்லை பயணியா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள். ஸ்ட்ராபோ அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோமானி பயணி. ரோமன் ட்ராவலர் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராபோ அப்படிங்கிறவர். ரோம பயணி தான் யார்? ஸ்ட்ராபோ அப்படிங்கிறவர். இதே வந்து ஜேஏ டுபோயிஸ் அப்படின்ட்டுருக்கா. ஜேஏ டுபோயிஸ் அப்படிங்கிறது யாருன்னா ஃப்ரெஞ்சு மிஷினரி அப்படிங்கிறாங்க. ஃப்ரெஞ்சு மிஷினரி தான் யாருன்னா ஜேஏ டுபோயிஸ் அப்படிங்கிற. இந்த பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இது புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜேஏ டுபோயிஸ் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்ச் மிஷினரி. ஓகேவா. மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறது கிரீக் ஹிஸ்டோரியன், அதாவது கிரேக்க வரலாற்றாளர் அப்படிங்கிறவர் தான் மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறவர். லாஸ்ட்டாக ஃபாஹியான் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீன பயணி. சீன பயணி. அதே மாதிரி ஃபாஹியான் யார் காலகட்டத்தில் இங்கே இந்தியாவுக்கு வந்திருப்பார்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. ஃபாஹியான் யார் காலகட்டத்தில் வந்தார்? அதே மாதிரி ஹுவாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரா, அவர் வந்து யார் காலகட்டத்தில் வந்து இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னரோட பேர், அந்த எந்த டைனாசிட்டி எந்த வம்சத்தை சார்ந்தவங்க காலகட்டத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகே, இதுக்கப்புறம் 75 வரைக்கும் தான் ஜிஎஸ் கொஷின் இந்த கொஷின் பேப்பரில். 75க்கு அப்புறம் எல்லாமே என்னவாக இருக்கும்னா மேக்ஸ் கொஷினாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த கொஷின் பேப்பரில் உள்ள எல்லா ஜிஎஸ் கொஷினுமே வந்து நான் அலசி ஆராய்ச்சாச்சு. ஸோ லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதுமாரி நான் ஃப்யூச்சரில் வந்து நான் குரூப் 1 கொஷின் பேப்பர்லாம் இருக்குல்ல, அதில் உள்ள ஜிஎஸ் கொஷின்லாம் வந்து எடுத்து போடலான் இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் பார்ட் 1 போகிறது கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை வந்து ஒரு கொஷின் பேப்பரில் உள்ள ஜிஎஸ் கொஷின் பேப்பர் 75 கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொஷின் பேப்பரில் 75 கொஷின் இருக்குன்னா அந்த 75 கொஷினையுமே வந்து ஒரே வீடியோவில் போடவா இல்லை பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி போடவா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் சொல்கிறத பொறுத்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.